வணக்கம். என் பெயர் மகிழவன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைவர் திருப்பூர் குமரன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதே என்ற மகாகவி பாரதியாரின் வைர வரிகளை நெஞ்சு நிறுத்தி தன் உயிரையும் இந்த பாரத தேசத்திற்கு கொடையாக ஈந்து நாட்டை காத்தவர் திருப்பூர் குமரன். இவர் இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆவார். ஈரோடு மாவட்டம் சென்னி மலையில் பெற்றோருடன் நாச்சிமுத்து கற்பாயி தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி. குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்து கொண்டார். பின்னர் நெசவு தொழிலை செய்து வந்த குமரன் 1973 ராமாயை மணமுடித்தார். பின்னர் திருப்பூருக்கு மாற்று தொழில் தேடி சென்றார். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று உணர்ந்த திருப்பூர் குமரன் மகாத்மா காந்தியின் மீது தீரா பற்று கொண்டார். இந்திய விடுதலைக்காக மகாத்மா காந்தி அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார். அந்த வகையில் 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் தொடங்கியது. அந்த நேரத்தில் தேசபந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொண்ட திருப்பூர் குமரன் 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் தேசிய கொடியினை கையில் ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமை ஏற்றி சென்றார். அப்போது காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்ட சூழலிலும் கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்து மருத்துவமனையில் ஜனவரி 11 அன்று உயிர் துறந்தார். இதனால் இவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரன் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமைத்துள்ளது. இவரது 100வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசவை அக்டோபர் 2004ஆம் ஆண்டு நினைவு தபால் தலை வெளியிட்டது. இத்தகைய சிறப்பு மிகுந்த திருப்பூர் குமரனின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.